ஓகே, ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். சரி, நான் திருப்பி போன வாரம் இதை ரிகால் பண்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது நம்ம பார்த்தோம் போன வாரம். சோ அந்த மரம் என்னது, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது நம்ம பக்தி வாழ்க்கையில? யாராச்சும் சொல்றீங்களா? Hare Krishna Prabhu, Bhakti, devotional service. எஸ், ஓகே. அது பக்தி. அப்புறம் அந்த தண்ணி ஊத்துற அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? Chanting and hearing, Prabhu. ஓகே, சாண்டிங் ஹியரிங். ஓகே, அந்த பாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஞாபகம் இருக்கா? பாக Sadhu Sangha Prabhu. சாது சங்கம். ஓகே, ஸோ அந்த மரம் வந்து பக்தி சீட், அப்புறம் வந்து தண்ணி ஊத்துறது தான் சாண்டிங் அண்ட் ஹியரிங், அண்ட் தென் இந்த பகர்ந்து சாது சங்கம். அந்த மண் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஞாபகம் இருக்கா? Vaishnava etiquette. எஸ், வைஷ்ணவ எட்டிக்கெட். ஓகே, ஸோ எல்லாம் ரைட்டா இருந்தா கூட நம்மளுக்கு வைஷ்ணவ எட்டிக்கெட் நல்லா இல்லைன்னா பக்தி வளராது. இந்த நாளம் இருக்கணும். ஓகே, இந்த முக்கியமா இந்த 3 இருக்கணும் பக்தி வளர்றதுக்கு. ஓகே, சாண்டிங் ஹியரிங் இருக்கணும், சாது சங்கல இருக்கணும், அண்ட் தென் வைஷ்ணவ எட்டிக்கெட். ஓகே, தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 இருந்தால் தான் நம்ம பக்தி நல்லபடியா வளரும். ஓகே, போன வாரம் வந்து நம்ம ரீத்தி 6வது அத்தியாயம் பார்த்தோம், 3ஆம் பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, பகவான் வந்து இப்படி படைக்கிறான்னு, இந்த பௌதிக உலகத்தை எப்படி படைக்கிறான்னா, பிரதானா. ஓகே, பிரதானா வந்து அங்க வந்து எல்லாம் இருக்கும், 3 குணங்கள் எல்லாம் இருக்கும். இந்த 23 ஜட பொருளும் இருக்கும், ஆனா அது உயிர் இல்லாது. ஸோ மகாவிஷ்ணு, ஓகே, கன்னட கச விஷ்ணு அவர் பார்வை கொடுப்பார். ஸோ அந்த பார்வை மூலமா அவருடைய சக்தியை வந்து அந்த பிரதான பூந்து அந்த பிரதான அந்த மகா தத்துவம் மாறும். மகா தத்துவத்துல இருந்து எல்லாம் இந்த 23 ஜட பொருள் இருந்து ஆக்டிவா இருக்கும், 3 குணங்கள் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். ஸோ மகா தத்துவத்துல இருந்து அடுத்து அகங்காரக்கு மாறும். அகங்காரம் தான் எல்லாம் ஜீவராசிங்க பொருளுங்க எல்லாம் படைக்கப்படும். இதை போன வாரம் பார்த்தோம். இதை நீங்க ஓரளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, அந்த அகங்காரமும் சாத்த குணம் கலந்து போகும்போது மனம் உருவாக்கப்படுது, 10 புலன் தேவர்கள் உருவாக்கப்படுது. இப்ப இந்த அகங்காரம் இந்த ராஜகுணத்து கூட கலந்து போகும்போது பிராண உருவாக்கப்படுது, புத்தி உருவாக்கப்படுது, 10 புலன்கள் உருவாக்கப்படுது. இப்ப இந்த அகங்காரம் வந்து தமக்குண கூட கலந்து போகும்போது 5 தான் மாத்திரம் அது உருவாக்கப்படுது, 5 பஞ்சபூதங்கள் உருவாக்கப்படுது. அதான் பூமி, நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம். இதான் 5 பஞ்சபூதங்கள் உருவாக்கப்படுது. இப்ப அகங்காரமும் தமகுணம் கலந்து போகும்போது. ஓகே, இதை நம்ம பார்த்தோம். இதான் ஓகே. ஸோ அந்த 5 தன்மாத்திரை என்னதுன்னா, இதான் சவுண்ட், டச், ஃபார்ம், டேஸ்ட், ஸ்மெல். ஓகே, இதான் வந்து 5 தன்மாத்திரை. இது கண்ணுக்கு தெரியாது. ஓகே, நம்ம உணரலாம், கண்ணுக்கு தெரியாது. ஓகே, உணரலாம், சத்தல் ஃபார்மா இருக்கும். இதான் 5 தன்மாத்திராஸ். 5 கிராஸ் எலிமெண்ட் தான் பூமி, நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம். இதான் வந்து அந்த 5 கிராஸ் எலிமெண்ட். ஓகே, இது இப்போ உருவாக்கப்படுதுன்னா அகங்காரமும் தமகுணம் கலந்து போகும்போது இந்த 5 தன்மை தான் 5 கிராஸ் எலிமெண்ட் உருவாக்கப்படும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இன் மகா தத்துவ கான்சியஸ் ரிமைன் பியூர். Vasudeva or Krishna consciousness only become contaminated once in contact with nature. So Mahavishnu, கர்நாடகா விஷ்ணு, அவர் வந்து ஜீவராசிகள் இருந்து அவர் உடல்ல இருந்து வரும்போது, ஓகே, இந்த ஜீவாலாம் வந்து இந்த மகாவிஷ்ணு உடல் இருந்து வரும்போது அந்த ஜீவா எல்லாம் தூய்மைய நிலையில இருக்குமா.
ஸோ நம்மலாம் வந்து ஒரு காலத்துல இருந்து மகாவிஷ்ணு உடல் வரும்போது நம்மளுடைய உணர்வு சிந்தனை எல்லாம் தூய்மையானது. ஸோ அந்த தூய்மையான சிந்தனை உணர்வு வந்து வாசுதேவ உணர்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னா கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப அந்த ஜீவா வந்து இந்த பௌத்திக உலகத்து கூட கான்டாக்ட் பூருதோ. இப்ப அந்த ஜீவா வந்து இந்த பௌத்திக உலகத்துல பூந்து when in contact, அப்பதான் அந்த ஜீவாவோட உணர்வு வந்து வாசுதேவ உணர்வுல இருந்து கிருஷ்ண பக்தி கிருஷ்ண உணர்வுல இருந்து அது வந்து கலங்கல் படுதான், கண்டாமினேட்டட். ஓகே, இப்ப இது அந்த ஜீவா வந்து இந்த பௌத்திக உலகத்துல கான்டாக்ட் பண்ணும்போது, ஓகே, அது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் நிலை இருக்கும் போது வாசுதேவா நிலை இருந்துச்சான், தூய்மையான நிலை இருந்துச்சான் ஜீவா. இதை போன வாரம் பார்த்தோம். Spiritual life is like walking on a razor blade, can cut like if issues our marginal independent. இதை பிரபுபானது பொருளுரையில எழுதியிருந்தா இதை நம்ம பார்த்தோம். ஸோ பக்தி வாழ்க்கையில இருந்து பிரபு அடிக்கடி சொல்றோம், நம்ம வந்து சார்வகாத்தில் அவர் நடக்கிற மாதிரி பிரபு சொல்லுவார். ஓகே, பக்தி வாழ்க்கை வந்து சுலபமான விஷயம் இல்லை. ஓகே, பக்தருக்கு தயவு செஞ்சு நம்ம நினைக்கூடாது, ஓ நான் பக்திக்கு வந்துட்டேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கூடாதான். ப்ராப்பா எழுதியிருக்காரு, இந்த பக்தி வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்ம வந்து சரணக்கத்தில நடக்கிற மாதிரியும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோமா நம்ம காலை வெட்டிடுறோமா. ஸோ அதே போலதான் நம்மளோட இண்டிபெண்ட், ஓகே, மார்ஜினல் இண்டிபெண்ட் நம்மளுக்கெல்லாம் ஜீவாக்கெல்லாம் இருக்கு. நம்ம வந்து ஆன்மீக பக்தி ஆன்மீக நிலையில கூட நம்ம சாயலாம், இல்லைன்னா நம்ம பௌத்திக நிலை கூட சாயலாம். இதான் மார்ஜினல் இண்டிபெண்ட் நம்மளுக்கெல்லாம் இருக்கு. அதனாலதான் சொல்லப்பட்டிருப்பா. நீங்க பாருங்க, இந்த கலியுகத்துல முக்கியமான பாருங்க, எல்லாரும் வந்து அவங்க வந்து பக்தி எடுக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் புல இன்பத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சில பேர் தான் நீங்கெல்லாம் வந்து பக்தி கடைப்பிடிக்கிறீங்க, ஏன்னா உங்களோட இண்டிபெண்ட் நீங்க வந்து பக்தி ஆன்மீக பக்கம் சாஞ்சிட்டீங்க, அதனாலதான் நீங்கெல்லாம் பக்தி கடைப்பிடிக்கிறீங்க. இப்ப உங்களோட இண்டிபெண்ட் பௌத்திக நல்ல சாயும் போது நீங்கெல்லாம் புல இன்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ அதான் பாகவபுராணம் சொல்லுது, ரெண்டு மாதிரி மனிதர் இருக்காங்க. ஒண்ணு சாக்கமா மனிதர்கள், ஒண்ணு வந்து நிஷ்கமா மனிதர். நிஷ்கம மனிதர் யாருன்னா நீங்களாம் பக்தர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில வாழ்வாங்க, கிருஷ்ணாவோட புலன திருப்திக்காக வாழ்வாங்க. இது நிஷ்கமா. ஓகே, நிஷ்கம பக்தர்கள் அதெல்லாம் நீங்களாம். சாக்கமாந்து புலன் இன்பத்துல வாழ்வாங்க, புலன் திருப்திக்காக, அவங்க புலன் திருப்திக்காக வாழ்வாங்க, அவங்களாம் சாக்கமா பக்தர். ஓகே, சோ இதான். ஓகே, சோ நம்ம எல்லாம் எப்பயும் நிஷ்கம பக்தா இருக்கிறோம், நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இருக்கிறோம், கிருஷ்ணாக்கு புலன திருப்தி பண்ற அந்த மாதிரி வாழும். சோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, லார்ட் சங்கர்னா இஸ் இன் சார்ஜ் ஆஃப் த மைண்ட். ஓகே, இதான் நம்ம பார்த்தோம். சங்கர்ஷன்னா வந்து அவர் தான் இன்சார்ஜ் வித் மனம், மைண்ட். ஓகே, அண்ட் தென் வந்து நம்ம கடைசியா என்ன பார்த்தோம்னா, சிம்டம் ஆஃப் த மைண்ட் இஸ் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். ஸோ இந்த மனம் இருக்குல்ல, மனம் வந்து இது ஏத்துக்கணுமா அப்புறம் ரிஜெக்ட் வேண்டான்னு ஒதுக்கிறோமா, அதான் மனசோட வேலையா, அக்செப்ட் ரிஜெக்ட். அப்புறம் என்ன பார்த்தோம்னா, டவுட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒன் ஷுட் நாட் டவுட் ஹையர் அத்தாரிட்டி ப்ரொபோசல்ஸ். ஸோ சந்தேகப்படுறது வந்து இங்கிருந்து வருதுன்னா நம்ம புத்தில இருந்து வருதான். ஓகே, சந்தேகம் வந்து புத்தில இருந்து வருதான். ஓகே, ஸோ இங்க ப்ராப்பர் எழுதிருந்தா நம்ம வந்து சந்தேகப்படுறது நல்லதுதான். சந்தேகப்படுறது நல்லதுதான், சந்தேகப்பட்டாதான் நம்ம கேள்வி கேட்போம். ஆனா ப்ராப்பர் எழுதிருக்காரு நம்ம வந்து ஹையர் அத்தாரிட்டி, ரைட்டான சோர்ஸ். பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் பேசுறார், பாகவத்துல இருந்து சுக்ரீவ் கோஸ்வாமி பேசுறார், மைத்ரா ரிஷி பேசுறார். ஸோ இந்த மாதிரி புராணங்கள், இந்த மாதிரி சாஸ்திரல இருந்து குரு ஆச்சாரிய எல்லாம் பேசுறாங்க, அவங்கள இருந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது, நம்ம வேதத்தை சந்தேகப்படக்கூடாது. நம்ம குரு சாஸ்திரா இருக்கு,
பக்தர்கள் சாந்தியம் படக்கூடாது. இவங்கெல்லாம் ப்ராப்பர் சாஸ், ரைட்டான சாஸ். இவங்க சொல்றது நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். நம்ம சந்தேகப்படக்கூடாது. இதன் ப்ராப்பாட் எழுதினதா இதை நம்ம போன பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. குயிஸ் சில கேள்விகள் பதில் தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லலாம். முதல் கேள்வி, இந்த 5 தான் மத்ராஸ் என்னது? இந்த 5 பஞ்சபூதங்கள் என்னது? நீ நெருப்பு காத்து ஆகாயம் தானே. ஓகே, இது வந்து 5 பஞ்சபூதங்கள். தான் மத்ராஸ். Hare Krishna Prabhu. Yes, Pataji. Senses, manam, niram, and touch, and then light. சென்ஸ் வராத நம்ம அதை பார்த்தல என்னது? Hare Krishna Prabhu, can I try please? Manam, niram, and then touch, and then light. 5. ஓகே, வேற எத்தனைன்றீங்களா? Okay Prabhu, I'll try please. Sound வந்து ether, touch is air, form is the fire, taste is the water, smell வந்து earth. எஸ். Okay Prabhu. ஸோ நீங்க பாருங்க இதான். ஓகே, அந்த 5 தன் மத்ராஸ். சவுண்ட், டச், ஃபார்ம், டேஸ்ட். ஓகே, தமிழ்ல இருந்து எப்படி சொல்றது? சவுண்ட், டச், ஃபார்ம், டேஸ்ட், ஸ்மெல் யாராச்சும் சொல்றீங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? Hare Krishna Prabhu. Sound வந்து சப்தம் வரும். தமிழ்ல என்னது? எப்படி சொல்றது இருங்க. சவுண்ட் சத்தம் இல்ல, அதான் சவுண்ட் சத்தம். சத்தமா? ஓகே. அப்புறம் வந்து டச் வந்து தொடு உணர்ச்சி, தொடுறது. ஓகே. ஃபார்ம்? ஃபார்ம் வந்து லைக் ரூபம் இருக்கு. ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க? ஃபார்ம் வந்து மனம், மனம் சொல்லலாம். மனமா? மனம் வராத. நீங்க பர்போட்ல பாருங்க மாதாஜி, லேட்டர் நீங்க கேன் அப்டேட்ல பர்போட்ல. டேஸ்ட், டேஸ்ட் என்னது? டேஸ்ட் வந்து சுவை. சுவை. ஓகே. ஸ்மெல் வந்து நுகர்றது, நுகர்தல். ஓகே. ஓகே, thank you very much. ஓகே, ரெண்டாவது கேள்வி. வாட் ஆக்டிவேட் த மோட்ஸ் இன் பிரார்த்தனா? மொத்தம் சொன்னேன். என்னது வந்து பிரார்த்தனால இருந்து சக்தி ஆக்டிவ் ஆக்குறது எதனால? மொத்தம் சொன்ன. அகங்காரா. ஆ? மகா தத்துவா அகங்காரா. இல்ல பிரதானல இருந்து எதனால ஆக்டிவ் ஆகுது? முதல்ல பிரதான ஆக்டிவ் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னல, அதான் ஜட பொருள். ஹரே கிருஷ்ணா பிரபு, ட்ரை பண்றேன் பிரபு. எஸ். பகவானோட பார்வையால. எஸ். ஓகே. மகாவிஷ்ணு அவரோட பார்வை, அந்த பார்வையில இருந்து அவர் சக்தி பிரதான பூர்வம், அப்ப பிரதான மகா தத்துவம் மாறும். Okay, the methodology is built from sattva, raja, ahankara. இந்த பௌத்திக உலகம் வந்து என்னத்துல செய்யப்பட்டிருக்கு? சத்துவா, ராஜவா, அகங்காரா. மொத்தம் காமிச்சா உங்களுக்கு, மொத்தம் பேசுறேன், ஞாபகம் இல்லையா? Hare Hare Krishna Krishna Prabhu. Prabhu. It consists of all the 3, Sattva, Raja and Tamoguna. இல்ல, மெத்தட் பௌத்திக உலகம் என்னத்துல செய்யப்பட்டது? சாத்விக குணத்துல செய்யப்பட்டதா, ராஜ குணத்துல செய்யப்பட்ட, அகங்காரம் செய்யப்பட்டதா? அகங்காரம். அகங்காரம். ஞாபகம் இல்ல உங்களுக்கு? முதல் நான் சொன்னேன். ஓகே, அகங்காரம் செய்யப்பட்டது. ஓகே. What is the name of the pure stage of Jiva? ஜீவா தூய்மையினால இருக்கிறது, அது என்னன்னு கூப்பிடுவாங்க? மொத்தம் பேசுறாங்க. எஸ் பத்துஜி. கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். கிருஷ்ண கான்சியஸ். இன்னொன்னு பேர் என்னது? வாசுதேவா. எஸ், வாசுதேவா. ஓகே, பேசிட்டோம்ல, இது போன வாரம் நம்ம பார்த்தோம்.
அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ஒன்லி வே டு பியூரிஃபை த மைண்ட்? மனசை எப்படி தூய்மையாக்குறது? ஒரே ஒரு வழி, அது போன வாரம் பார்த்தோம். பிரபுபாட் பேப்பர்ல பேசியிருப்போம். ஒரே ஒரு வழி, நம்ம மனசை தூய்மையாக்குறது என்ன வழி? Bhakti Seva, Prabhu. Devotional service. Devotional service. Okay, அதான் பிரபுபாட் எழுதியிருப்பா. டிவோஷனல் சர்வீஸ் ஒன்லி வே, அதான் வேற வழியே இல்லை இந்த மனசை தூய்மையாக்குறது. அதான் நம்ம எல்லாம் இவ்வளவுக்கு நம்ம டிவோஷனல் சர்வீஸ் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனம் தூய்மையாகும். ஓகே, இதை டிவோட்டி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வாய் த ஜீவா forgets கிருஷ்ணா? ஏன் அந்த ஜீவா கிருஷ்ணா மறந்து வாழுது? Because of the false ego. ஓகே, ஃபால்ஸ் ஈகோ. ஏன் அந்த ஃபால்ஸ் ஈகோ வருது ஜீவாக்கு? Of ஃபால்ஸ் ஈகோனால They think they are the body. ஓகே, அந்த ஃபால்ஸ் ஈகோனால. பட் ஏன் அந்த ஃபால்ஸ் ஈகோ பண்ணுது ஜீவா? Anyone? Contact with material nature, Prabhu. Material mode. With nature, okay. But நீ பாருங்க, பிரபுபாடா லைக் பிரபுபாட் மகான்கள் எல்லாம் இவங்களும் they contact with nature. பட் அவங்க didn't forget Krishna, அவங்கள எஃபெக்ட் பண்ணி. கரெக்ட். அஃப்கோர்ஸ் ஜெனரலி நம்ம செல்லுவோம், ஜீவா வின் கான்டாக்ட் வித் மெத்த நேச்சர், they forget Krishna. பட் பிரபுபாட், பக்தி நமாராய் இவங்கெல்லாம் they also born in the world, but they never forget. So இன்னும் பதில் இருக்கு, ஏன் ஜீவா forget Krishna? அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னது ரைட், பண்ணணும், கொஞ்சம் ஆழமா போகணும். Because of false ego, Prabhu. Of course, false ego, but what caused false ego to cover the jiva? Three mode So of one material, step போனோம் நீங்க. three mode of material nature. Three modes of material nature. Of course, the three modes of material nature affects you, but there's not the proper answer. Why the jiva hunger, the false ego covers? Because of Maya, Prabhu. Huh? Because of Maya. Of course, Maya ஆனது Because fascinated with Maya. பட் இன்னும் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் போனீங்களா பதில் இருக்கும். ஏன் அந்த ஜீவா கிருஷ்ணன் மொத்தம் நான் உங்களுக்கு பேசினேன். நான் எஜமான. ஓகே, நீங்க சொன்னது ரைட் தான், மாயா மகாங்காரா பாலிசி. But why the jiva forget Krishna? Because they misuse their marginal independence. Misuse. மொத பார்த்தோம்ல. ஓகே, அந்த ஜீவா தப்பா என்ன சொல்லுவாங்கன்னா பாய்ச்சிருச்சு அதோட இண்டிபெண்டன்ட். ஓகே, so the answer is we misuse our independence, and because of that ahankara, false ego covers the jiva, then we forget Krishna. Of course we are in Maya. Okay, because we misuse our independence. Okay, அடுத்த கேள்வி, what are the four weapons hold by Lord Vishnu? விஷ்ணு நாலு கையில் நாலு ஆயுதம் வச்சிருப்பா, என்ன அது? Anga, Chakra, Gada, Padma. Yes, conch, gada, chakra, and then lotus. Okay. In Bhagavad Gita, Krishna explained the sequence of hierarchy: mind, sensor, dull matter, soul, mind. We யாராச்சும் explain பண்ணுமா? Sarva give others. You should know. The hierarchy நீ explain பண்ணுங்க. கிருஷ்ணா இந்த 5 விதம் சொல்லுவார். இது இது கீழே. There you miss the intelligence. You put mind twice. Oh, ஆமா. Okay, okay. Sorry. அது intelligent வரும். Okay.
சாரி. ஓகே, என்னது அதோட ஹைரக்கி யாரும் சொல்றீங்களா? ஓகே, யாராச்சும் சொல்றீங்களா? இது சீக்வன்ஸ் இது கீழே உள்ளது. Hare Krishna Prabhu, நான் ட்ரை பண்றேன். எஸ் பத்தாஜி. இருங்க மாதாஜி, give me அகங்காரா plus இருங்க give minute. ஓகே, தெரியுதா மாதா இப்ப? தெரியுதா ஸ்கிரீன்? Can. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இது கீழே உள்ளது அதை ட்ரை பண்ணுங்க. Hare Krishna Prabhu. Mother Ahankara plus Sattva Guna equals to mind and 10 senses of Devas. இல்ல நீங்க இல்ல நான் கேட்டது பகவத்கீதையில இந்த கிருஷ்ண பகவான் இந்த மனம், புலன், ஜட பொருள், ஆத்மா, புத்தி இது கீழே உள்ளது. அதுக்கு மேல என்னது, அதுக்கு மேல என்னது, அப்படியே கிருஷ்ணன் சொல்லுவாரு கீதையில். Hare Krishna Prabhu, can I try please? கீழே உள்ளது. கீழே உள்ளது first one is dull matter. Then Okay, dull matter. senses. Okay. Senses. அது பிறகு senses above. Okay. அப்புறம் mind, intelligence, soul is the highest. Yes, okay. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ண பகவான் கீதையிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜட பொருள் இருக்கும், டல் மெத்தட். அதுக்கு மேலதான் புலனா சென்சஸ். அதுக்கு மேலதான் மனமா மைண்ட். அதுக்கு மேல புத்தியா இன்டெலிஜென்ட். அதுக்கு மேலதான் சோல் ஆத்மா. ஓகே, இதான் சீக்கிரம் கிருஷ்ணா சொல்லுவார். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 26வது அத்தியாயம் 4 பகுதி. ஓகே, 3 பகுதி முடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த 4 பகுதி பார்க்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம 31வது ஸ்லோகத்துல இருந்து 40வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஜீவ மாதா நீங்க படிக்கிறீங்க தமிழ்ல? Hare Krishna Prabhu, நான் படிக்கிறேன். தற்பெருமையானது ரஜோகுணத்தில் 2 வித புலன்களை உருவாக்குகிறது. அறிவை பெறுவதற்கான புலன்கள் மற்றும் அதனை செயல்படுத்தும் புலன்கள் ஆகியவை ஆகும். செயல்படுத்தும் புலன்கள் உயிர் நிலையான சக்தியை சார்ந்தவை. அறிவை பெறுவதற்கான புலன்கள் அறிவு கூர்மையை சார்ந்தவை. It has been explained in the previous verses that mind is the product of ego in God's goodness, and that the function of the mind is acceptance and rejection according to desire. But here, intelligence is said to be the product of ego in passion. That is the distinction between mind and intelligence. Mind is the product of egoism in godness, and intelligence is the product of egoism in passion. The desire to accept something and reject something is very important factor of the mind. Since mind is a product of the mode of godness, if it is fixed upon the Lord of the mind, Anyuga, then the mind can be changed to Krishna consciousness. It is stated by Narottama Dasa Thakura that we always have desire. Desire cannot be stopped. But if we transfer our desire to please the Supreme Personality of Godhead, that is the perfection of life. As soon as the desire is transferred to lording it over material nature, it becomes contaminated by matter. Desire has to be purified. In the beginning, this purification process has to be
carried out by the order of the spiritual master. Since the spiritual master knows how to disciple desire can be transformed into Krishna consciousness. Hare Krishna. ஓகே, தேங்க்யூ மாதா. ஸோ முக்கியமா அந்த ப்ரோப்பாட்ல பாருங்க, ப்ரோப்பாட் அழகா எழுதியிருக்கா. இந்த மனச ஆசை, எந்த ஜீவா கூட ஆசையை நம்ம நிப்பாட்ட முடியாது. ஓகே, ஆசையை நம்ம நிப்பாட்ட முடியாது. ஆனா எங்க ப்ரோப்பாட் சொல்லியிருக்கார், இந்த ஆசை நம்ம பௌதிக ஆசையில இருந்து we can transform to Krishna consciousness desire. கிருஷ்ண பக்திக்கு நம்ம மாத்தோம். ஆசையை நிப்பாட்ட முடியாது. நம்ம உயிரா இருக்க வரைக்கும் நம்ம ஆசை இருந்துகிட்டே இருக்கும், டிசைர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா we can transform. So அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் we are transforming the desire from method desire to spiritual desire. நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் நம்ம ஆசையை பௌத்திக ஆசையில இருந்து நம்ம ஆன்மீக கிருஷ்ண பக்தி கிருஷ்ண ஆசைக்கு நம்ம மாத்திரம். இதாம் ஓகே, இதான் வழி. ஸோ நம்ம அழகா சொல்லியிருக்கோம், இந்த மூலியமா தான் நம்ம மனம் புலன்கள் தூய்மையாகலாம், அப்புறம் மனம் தூய்மையாகலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஜெயிலில் பாருங்க, ரொம்ப வருஷமா நான் ஜெயில இருந்து நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் ப்ராப்பர்ட் கண்ணையில. ஸோ கவர்மெண்ட் இன்னைக்கு மலேசியால மலேசியா போற எடுத்துக்கிட்டா 75,000 கைதிகள் இருக்காங்க. ஓகே, 75,000 கைதிகள் மலேசியா ஜெயில இருக்காங்களாம். ஆனா மலேசியா ஜெயில 70,000 பேர் தான் தங்க முடியுமா, அவ்வளவுதான் வசதி இருக்கான். ஸோ இந்த 5,000 பேர் எக்ஸ்ட்ரா ஓவர் கெப்பாசிட்டி. ஸோ இது பிரச்சனை. அண்ட் கவர்மெண்ட் ஒரு வருஷம் கோடி கோடியா அவன் செலவழிக்கிறான்னா இந்த கைதிகள் மெயின்டைன் பண்றது. அங்க வார்டு சொன்னா ஒரு நாள் ஒரு கைதி 75 வெள்ளி கவர்மெண்ட் செலவழிக்கிறாங்க. 75 வெள்ளியா ஒரு நாளைக்கு அவங்களை மெயின்டைன் பண்றது. அவங்களுக்கு சாப்பாடு, சட்டத்துணி, அவங்களுக்கு வாட்டர் சம்பளம், அவங்க பார்க்கறதுக்கு, எலக்ட்ரிக்கு, தண்ணி பில், இதெல்லாம் சேர்த்து ஒரு கைதிகள் 75 ரிங்கிட் மலேசியா கவர்மெண்ட் செலவழிக்கணும். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, மலேசியால 75,000 கைதிங்க இருக்காங்க. அப்போ ஒரு 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 நாளே பாருங்க இவ்வளவு செலவழிக்கணும். அண்ட் தென் ஒரு வருஷம் பாருங்க இத்தனை பில்லியன் கவர்மெண்ட் செலவழிக்கணும். அண்ட் இந்த பில்லியன் செலவழிக்கிறாங்களா, அவங்களுக்கு கவர்மெண்ட்க்கு திருப்பி ஒன்றும் கிடைக்கலையா, கிடைக்காதான், அது வீணா தான் பேருமா. ஓகே, தேர் இஸ் நோ அவுட்புட்டா, ஏதோ பலன் இல்லையா, கவர்மெண்ட் காசு செலவழிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட் அவங்களும் முழிக்கிறாங்க. ஸோ அவங்க முழிக்கிறாங்க, அவங்க இவ்வளவு வழிகள் செய்யறாங்க, ரொம்ப கிளாஸ் இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா ரொம்ப கைதிங்கள்ல மாற மாட்டாங்கன்னா, அவங்க வெளியே விட்டுட்டா கூட ரொம்ப பேர் திருப்பி பழைய தப்புங்களை செஞ்சு திருப்பி ஜெயில புந்துறாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட் ரொம்ப என்ன கோடி கோடி செலவழிக்கிறான் இருக்கு. ஸோ ஆனா நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கம் நம்ம ப்ராப்பர் கண்ணையில நம்ம சொல்லி கொடுவோம். ஸோ சில கைதிகள் முக்கியமானது இந்த தூக்கு கைதிங்க அவங்க கடைபிடிக்கிறாங்க, பக்தி கடைபிடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் தான் ஃபாஸ்டா மாறுறாங்க, அவங்கெல்லாம் மாறுறாங்க, ஃபாஸ்டா மாறுறாங்க. ஓகே, இப்போ நல்ல டிவோட்டியா இருக்கு. ஏன்னா எங்க ப்ராப்பர்ட் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, desire has to be purified. நம்ம ஆசையை நிப்பாட்ட முடியாது. அதே போல இந்த கைதிகள்லாம் அவங்களோட கெட்ட குணங்கள் அந்த ஆசைங்க இன்னும் இருக்கு. ஸோ அது அவங்க நிப்பாட்ட முடியாது. ஸோ கவர்மெண்ட் செய்யறது இதெல்லாம் வெளியே தான் மாறுறாங்க, வெளியே மாறுற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்கு அவங்க ஆசை மாத்தலாம், அப்படியே இருக்கு. அதனாலதான் வெளியாயிட்டோன்னு அவங்க திருப்பி பழைய தப்புகள் செஞ்சு திருப்பி ஜெயிலுக்கு வராங்க. ஆனா நம்ம கிருஷ்ண பக்திக்கு நம்ம பக்தர் சான் பண்ணும் போது, அவங்க பாகவத் படிக்கும் போது, பக்தி சாதனை செய்யும் போது, அவங்களோட ஆசைகள் எல்லாம் கெட்ட ஆசைகள் எல்லாம் மாறுது, கிருஷ்ண ஆசைக்கு மாறுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அதனாலதான் அவங்க இப்போ மாறி ரொம்ப
ஜெயிலு அவங்களே பிளாக்காரவங்க அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. இப்படி இவங்கெல்லாம் மாறிட்டாங்க, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சில பேர் பெரிய சில ஆபீஸ் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதான் இங்க உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி சொன்ன மாதிரி நம்ம ஆசைங்களை நம்ம நிப்பாட்ட முடியாது. ஆனா நம்ம கிருஷ்ண ஆசையா நம்ம மாத்தலாம். இப்படி பக்தி மூலியமா மாத்தலாம். சோ இது ஆக்சுவலி நான் இந்த ஜெயில இருந்து நான் பாக்குறேன் எப்படி இவங்கெல்லாம் மாறுறாங்க. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க அரைச்சோம். Hare Krishna Prabhu. When egoism in ignorance is agitated by sex energy of the Supreme Personality of Godhead, the subtle element sound is manifested. And from sound come the ethereal sky and the sense of hearing. It appears from this verse that all the objects of our sense gratification are the products of egoism in ignorance. It is understood from this verse that by agitation of the element of egoism in ignorance, the first thing produced was sound, which is the subtle form of ether. It is stated also in the Vedanta Sutra that sound is the origin of all objects of material possession, and that by sound one can also dissolve this material existence. Anavriti, subdat, means liberation by sound. The entire material manifestation began from sound, and sound can also end material entanglement if it has a particular potency. The particular sound capable of doing this is the transcendental vibration, Hare Krishna. Our entanglement in material affairs has begun from material sound. Now we must purify that sound in spiritual understanding. There is sound in spiritual world also. If we approach that sound, then our spiritual life begins, and the other requirements for spiritual advancement can be supplied. Thank you, Prabhu. Hare Krishna. ஜீவ மாதாஜி தமிழ்ல இந்த ஸ்லோகம் படிங்க. Hare Krishna. தாமச குணத்தில் காணப்படும் ஆளுமை தன்மை பரமபுருஷ பகவானின் பாலுணர்வு சக்தியால் கலங்கும் பொழுது நுட்பமான ஒளி வெளிப்படுகிறது. அந்த ஒளியிலிருந்து விண்வெளியும் கேட்கும் புலனும் வெளிப்படுகிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. சோ இங்க பாருங்க, இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌதிக உலகம் எல்லாம் இங்க ஆரம்பிக்கிறதுனா சவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கத்தான். சவுண்ட் எல்லாம் வருதான். ஓகே, சோ முக்கியமா பிரபு எழுதியிருக்கார் இந்த கடைசி சென்டர் பாருங்க, there is a sound in the spiritual world also. வைகுந்த லோகத்துல கொல்லகோவிந்தவங்க அங்க கூட சத்தம் இருக்கான், சவுண்ட் இருக்கான். சோ அங்கிருந்து பௌத்திக உலகத்துக்கு வந்திருக்க ஒரு சவுண்ட். என்ன சவுண்ட் அது? From Golokabindavan came to the material world. What sound? யாரும் சொல்றீங்களா? The Hare Krishna mantra sound. Yes, the Hare Krishna mantra is from spiritual world. Golokabindavan அங்க இருந்து வந்திருக்கு. ஓகே, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். ஓகே, நீங்க ஓகே அடுத்த 33வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Person who are learned and who have true knowledge define sound as that which conveys the idea of an object, indicates the presence of a speaker, screen from our view, and constitute the subtle form of ether. It is very clear herein that as soon as we speak of hearing, there must be speaker. Without a speaker, there is no question of hearing. Therefore, the Vedic knowledge, which is known as Shruti, or that which is received by hearing, is also called Apurusha. Apurusha means not spoken by any person materially created. It is stated in the beginning of Srimad Bhagavatam, Tene Brahma Hida. The sound of Brahman or Veda was first impregnated into the heart of Brahma, the original learned man Adi Kavaye.
How did he become learned? Wherever there is learning, there must be a speaker and the process of hearing. But Brahma was the first created being. Who spoke to him? Since no one was there, who was the spiritual master to give knowledge? He was the only living creature. Therefore, the Vedic knowledge was imparted within his heart by the Supreme Personality of Godhead, who is seated within everyone as Paramatma. Vedic knowledge is understood to be spoken by the Supreme Lord, and therefore it is free from the defects of material understanding. Material understanding is defective. Okay, thank you, Sarva. ஜீவ மாதாஜி தமிழ்ல படிங்க இந்த ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ணா. படித்தவர்கள், உண்மையான அறிவு உடையவர்கள், ஒளியானது ஒரு பொருள் பற்றிய எண்ணத்தை தருவதாக விளக்குவார்கள். பேச்சாளர் இருப்பதை நமது பார்வையிலிருந்து மறைத்தாலும் வானின் நுட்பமான வடிவத்தை ஒளி உருவாக்கும் என்று சுட்டி காட்டுகின்றனர். ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இங்க வந்து பிரபுபாட் வந்து சில முக்கியமான விஷயம் இந்த பொருளில் பேசுறோம். பிரபுபாட் என்ன பேசுறாருன்னா இந்த சப்டா பத்தி பேசுறார். ஸோ இந்த சப்டா வந்து மொத யாருக்கு கிடைச்சிருக்குன்னா பிரம்மதேவருக்கு தான் இந்த சப்தா கிடைச்சான். ஓகே, பிரம்மா. ஆனா பிரம்மதேவர் வந்து அவர் தான் ஜீவராசி இந்த பௌத்திக உலகத்துல படைச்சது. இவர் தான் பிறந்தார். யாரு? பிரம்மதேவர். அப்ப யாரு பேசியிருப்பா பிரம்மதேவர்கிட்ட? அதான் இங்க புறப்பாட்டு சொல்றோம். யார் பேசினார்? பகவான் பேசினார். பகவான் எப்படி பேசினார்? அவரோட மனசுல பேசினார். பிரம்மா மனசுல பகவான் பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மா மனசுலே பிரம்மாக்கு பேசினார். இதுல புரிஞ்சுக்கலாம். உண்மை இல்லையா? எப்படி பிரம்மதேவ் கடல் ஆக முடியாது. ஏன்னா பிரம்மாக்கே இந்த கட்டளை, இந்த சத்தா, இந்த சவுண்ட் ஆக்சுவலி காயத்ரி மந்திர பிரம்மண்ட பேசுறார். ஸோ அவர் பரம மனசுல இருந்து பகவான் பேசுறோம். ஓகே, இதான் பிரபாட்டு சொல்றார். ரெண்டாவது பிரபாட்டு சொல்றாருன்னா என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து கேட்டோமா கண்டிப்பா யாராச்சும் பேசணும். நம்மளால கேட்கிறோம், இந்த சாணம் கேட்கிறோம், வேதங்கள் கேட்கிறோம். எப்படி நம்ம கேட்கிறோம்? யாராச்சும் பேசினா தான் கேட்க முடியும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பகவான் பேசினால் நம்மெல்லாம் கேட்கிறோம். யார்? பிரம்மா மூலியமா நம்ம கேட்கிறோம். ஓகே, ஸோ வி ஹியர் தே மஸ்ட் பி ஸ்பீக்கர். அதான் பிரபாட் எழுதியிருக்கார். நம்மெல்லாம் கேட்கிறோம், கண்டிப்பா அது ஸ்பீக்கர் இருக்கிறோம். அதான் பிரபாட் இங்க சொல்லியிருக்கார். ஓகே ஓகே 34 ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna. Hare Krishna. The activities and characteristics of the ethereal element can be observed as the accommodation of room for the external and internal existence of all living entities, namely the field of activity of the vital air, the senses, and the mind. The mind, the senses, and the vital force or living entity have forms, although they are not visible to the naked eye. Form rests in subtle existence in the sky, and eternally it is perceived as the veins within the body and the circulation of the vital air. Externally, they are invisible form of sense objects. The production of invisible sense objects is the external activity of the ethereal element, and the circulation of vital air and blood is its eternal activity. The subtle form exists in the ether has been proven by modern science by transmission of television, by which forms of photographs of one place are transmitted to another place by the action of ethereal element. That is very nicely explained here. This verse is the potential basis of great scientific research work, for it explains how subtle forms are generated from the ethereal element, what their characteristics and actions are, and how the tangible elements, namely air, fire, water, and earth, are manifested from the subtle form.
Mental activities or psychological actions of thinking, feeling, and willing are also activities on the platform of ethereal existence. Hare Thank you, Krishna. Mataji. Jio Mataji, ஸ்லோகம் படி தமிழ்ல. மனம், புலன்கள் மற்றும் உயிர்நிலை ஆற்றல் அல்லது உயிரினம் ஆகியவை புற கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் அவற்றுக்கு வடிவங்கள் உள்ளன. வடிவம் வானின் நுட்பமான இருப்பில் உள்ளது. உட்புறத்தில் அது உடலினுள் இரத்த நாளமாக உயிர் நிலையான காற்றின் சுழற்சியாக ஊற்று நோக்கப்படுகிறது. வெளிப்புறத்தில் கண்ணுக்கு புலனாகாத வடிவங்கள் உள்ளன. கண்ணுக்கு புலனாகாத பொருள்களின் உற்பத்தி. So இந்த பர்பார்ல பாருங்க. Thank you, Mataji. So இந்த பர்பார்ல வந்து ப்ராப்பர் அழகா சொல்றோம்னா சவுண்ட் வந்து ஃபார்ம் இருக்கான், சவுண்டுக்கு வந்து ரூபம் இருக்கான். ப்ராப்பர் சொல்றா இப்பதான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா நம்ம பாவத்துல இருந்து 5000 வருஷம் முன்னையே சொல்ல கபில சொல்றான் சவுண்டுக்கு இந்த ஃபார்ம் இருக்கான். நீங்க பாருங்க வெள்ளைக்காரன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ 35வது ஸ்லோகம் படிங்க. அர்த்தம் Hare Krishna Prabhu. Hare From ethereal existence, which evolves from sound, the next transformation takes place under the impulse of time, and thus the subtle element touch and thence the air and sense of touch become prominent. But in the course of time, when the subtle forms are transformed into gross forms, they become the objects of touch. The object of touch and the tactile sense also develop after this evolution in time. Sound is the first sense object to exhibit material existence, and from the perception of sound, touch perception evolves, and from touch perception, the perception of sight. That is the way of the gradual evolution of our perceptive objects. Thank you, Thank you, Prabhu. Hare Mataji. Krishna. தமிழ்ல படிங்க ஸ்லோகத்தை. ஒளியிலிருந்து தோன்றுகின்ற விண்வெளி இயக்கத்திலிருந்து காலத்தின் தாக்கத்தினால் அடுத்த மாற்றம் ஏற்படுகிறது. பின்னர் நுட்பமான மூல பொருளான தொடு உணர்ச்சி, காற்று மற்றும் தொடு புலன் ஆகியவை வெளிப்படுகின்றன. அந்த போட்டு ஷார்ட்டா தான் இருக்கு, தமிழ்ல படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. காலப்போக்கில் நுட்பமான வடிவங்கள் முழுமையான வடிவங்களாக மாறும் பொழுது அவை தொடு உணர்ச்சியின் பொருளாகின்றன. தொட்டு அறியக்கூடிய பொருட்கள் மற்றும் தொடு உணர்ச்சியின் பலன் ஆகியவையும் குறிப்பிட்ட காலத்தில் தோன்றியதற்கு பின்னர் வளர்ச்சி அடைகின்றன. மண்ணுலக வாழ்வினை வெளிப்படுத்தும் முதல் மூலப்பொருள் ஒளியாகும். ஒளியின் புலனுணர்வில் இருந்து தொடு உணர்ச்சி தோன்றுகிறது. தொடு புலனுணர்ச்சியில் இருந்து பார்வையாகிய புலனுணர்ச்சி தோன்றுகின்றது. அதுவே நமது புல நுகர்வு பொருள்களின் படிப்படையான பரிமாண வளர்ச்சியாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ நீங்க வந்து பாருங்க, நீங்க ஒரு வீடியோ பாருங்க. விஞ்ஞானிகள் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சவுண்டுக்கு இந்த ரூபம் இருக்கான், ஃபார்ம் இருக்கான். ஆனா நம்ம பாவத்துல இருந்து 5000 வருஷம் முன்னே சொல்லிட்டாங்க சவுண்டுக்கு இந்த ரூபம் இருக்குன்னு. அங்கிருந்தான் பௌத்திக உலகம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, ஐ ஷோ யூ ஒன் வீடியோ. நீங்க பாருங்க. Hare Krishna, sound கேக்குதா? Yes, yes. You can hear, okay. நீங்க பாருங்க, வேற ஒரு sound இருக்கும் போது வேற வேற ரூபம் உருவாக்கப்படுது பாருங்க.
ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கும் போது வேற ரூபம் வருதான். ஸோ இதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு சவுண்ட்ல இருந்து தான் இந்த ஜட பொருள் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கான். சவுண்ட்ல இருந்து அப்ப சவுண்ட் ஹேஸ் a form. ஓகே ஓகே 36வது ஸ்லோகப்படி யாராச்சா? Hare Krishna. காற்றின் நுட்ப வடிவமாக வர்ணிக்கப்படும் தொடு உணர்ச்சியின் தனிப்பட்ட இயற்குணங்கள் பெண்மை, கடினத்தன்மை, குளிர்ச்சி மற்றும் வெப்பம் ஆகியவை. தொடு உணரத்தக்க உணர்ச்சியே வடிவத்தின் ஆதாரமாகும். உண்மையில் பொருட்கள் இரு வேறுபட்ட வழிகளில் உற்று நோக்கப்படுகின்றன. அவை மென்மை அல்லது கடினமானவை, குளிர்ச்சி அல்லது வெப்பம் மிகுந்தவை. இந்த தொட்டறியக்கூடிய புலனின் தொட்டுணரத்தக்க செயல்கள் வானிலிருந்து உருவாக்கப்பட்ட காற்றிலிருந்து தோன்றுவதாகும். ஸோ 37வது ஸ்லோகப்படி யாராச்சா? Anybody can read? Hare Krishna Prabhu. What do you want The to action of the air is exhibited in movements, mixing, allowing approach to the objects of sound and other sense perceptions, and providing for the proper function of all other senses. But we can perceive the action of the air when the branches of a tree move, or when dry leaves on the ground collect together. Similarly, it is only by the action of the air that a body moves, and when the air circulation is impeded, many diseases result. Paralysis, nervous breakdown, madness, and many other diseases are actually due to insufficient circulation of air. In the Ayurvedic system, these diseases are treated on the basis of air circulation. If from the beginning one takes care of the process of air circulation, such diseases cannot take place. From the Ayurveda as well as from the Srimad Bhagavatam, it is clear that so many activities are going on internally and externally because of air alone. And as soon as there's some deficiency in the air circulation, these activities cannot take place. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. ஜீவன் தமிழ்ல படிங்க. Hare Krishna. காற்றின் செயலானது அசைவுகளிலும் களத்திலும் ஒளி உள்ளிட்ட பிற புலன்கள் உற்று நோக்கும் பொருட்களை அறிந்து கொள்வதிலும் புலன்களும் சரியான வேலை செய்வதற்கான சூழ்நிலையை தருவதிலும் வெளிப்படுகிறது. ஓகே தேங்க்யூ மத்தாஜி. ஸோ இந்த போப்பால பாருங்க, ப்ரோப்பா எழுதியிருக்காரு. இந்த முக்கியமா இந்த ஆயுர்வேதிக்ல பாருங்க, அவங்க என்ன நம்ம உடல்ல இதனால சீக்கு வருதுன்னா நம்ம பிராணா சரியா நவருது இல்லையா நம்ம உடல்ல, ஏர் சர்க்குலேஷன் சரியா இல்லையா, அதனாலதான் நம்மளுக்கு சீக்கு வருதான். ஸோ இதான் சொல்லப்பட்டிருக்கு ப்ரோபா ஆயுர்வேதிக் எல்லாம் சொல்றாங்க. அதனால நம்ம உடல் இந்த பிளட் சர்க்குலேஷன், இந்த பிராணா சர்க்குலேஷன் நல்லா இருந்தா நம்மளுக்கு சீக்கு வரதான். இதான் ஆயுர்வேதிக்ல சொல்லப்பட்டிருக்கு. 38வது ஸ்லோகம் படி யாராச்சா? By interaction of the air and the sensation of touch, one receives different forms according to destiny. By evolution of such form, there is fire, and the eye see different forms in color. Because of destiny, the touch sensation, the interaction of air and the situation of the mind, which is produced of the ethereal element, one receives a body according to his previous activities. Needless to say, a living entity transmigrates from one form to another. His form changes according to destiny, and by the arrangement of the superior authority which controls the interaction of air and the mental situation. Form is a combination of different types of sense perception. Predestined activities are the plans of the mental situation, and
the interaction of air. சர்வத்தைக்கு ஜீவத்தை ஸ்லோகம் படிங்க தமிழ்ல. காற்றின் செயலெதிர் செயல்களால் மற்றும் தொடு உணர்ச்சிகளால் விதியின்படி ஒருவர் வேறுபட்ட வடிவங்களை பெறுகிறார். அந்த வடிவங்களின் தோற்றத்தால் தீ ஏற்படுகிறது. வண்ணத்தில் வேறுபட்ட வடிவங்களை கண் பார்க்கிறது. சரி, 39வது ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. My dear mother, the characteristics of form are understood by dimension, quality, and individuality. The form of fire is appreciated by its effulgence. Prabhu, the rest is blur. Sorry. யாராச்சும் படிங்க, போப்பாடு படிங்க. Every form that we appreciate has a particular dimension and characteristic. The quality of a particular object is appreciated by its utility. But the form of sound is independent. Forms which are invisible can be understood by only by touch. That is the independent appreciation of invisible form. Visible form are understood by analytical study of their constitution. The constitution of certain objects is appreciated by the interaction. Certain object is appreciated by its internal action. For example, the taste of salt is appreciated by the form of salt is appreciated by the interaction of a salty taste. Then the form of sugar is appreciated by the interaction of sweet taste. Taste and qualitative constitution are the basic principle in understanding the form of an object. Thank you, sir. Okay, கடைசி ஸ்லோகம் 40வது ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. Fire is appreciated by its light and by its ability to cook, to digest, to destroy coal, to evaporate, and to give rise to hunger, thirst, eating, and drinking. But the first symptoms of fire are distribution of light and heat, and the existence of fire is also perceived in the stomach. Without fire, we cannot digest what we eat. Without digestion, there is no hunger and thirst or power to eat and drink. When there is insufficient hunger and thirst, it is understood that there is a shortage of fire within the stomach, and the Ayurvedic treatment is performed in connection with the fire element, Agni Mandyam. Since fire is increased by the secretion of bile, the treatment is to increase the bile secretion. The treatment is to increase bile secretion. The Ayurvedic treatment thus corroborates the statements in Srimad Bhagavatam. The characteristics of fire in subduing the influence of cold is known to everyone. Severe cold can always be counteracted by fire. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. ஜீவமதாஜி ஸ்லோகம் தமிழ்ல படிங்க. Okay, Prabhu. ஒளியினாலும் சமைத்தல், ஜீரணித்தல், குளிர்ச்சியை அளித்தல், ஆவியாக மாற்றுதல் ஆகிய ஆற்றலும், பசி, தாகம், உண்ணுதல், குடித்தல் ஆகிய இதற்கு வழி வகுப்பதாலும் நெருப்பினது ஆற்றல் உணரப்படுகிறது. நன்றி மத்தி. சோ இந்த பேப்பர்ல பாருங்க, ப்ராப்பா எழுதியிருக்காரு, நம்ம வயிற்றுல இருந்து இது நெருப்பு இருந்துதான் ஜீரணமாக்க முடியும். நம்ம சாப்பிட்ட பொருள்ல இருந்து ஜீரணமாக்குறதுன்னா நெருப்பு இருக்கணுமோ வயிற்றுல. இதுதான் ப்ராப்பர்ட்டா அழகா எழுதியிருக்காரு. நெருப்பு இல்லைன்னா நான் இந்த சாப்பிட்ட சாப்பாட்டை வந்து ஜீரணமாக எழுதியிருக்காரு. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. நாங்க இன்பார்ட்ட கொள்றோம். இன்னைக்கு இந்த நம்ம 4ஆம் பகுதி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 3-4 பகுதி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு 70 ஸ்லோகம் இருக்கு. இந்த அத்தியாயம் 70 ஸ்லோகம். ஓகே, ஸோ எனிவே இன்னைக்கு 10 ஸ்லோகம் முடிச்சோம். தேங்க்யூ வெரி மச். பாப்பாடுக்கு ஜெய். கேளுங்க.